ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் ஒரு மெடிக்கல் காலேஜ், அங்கே சிஸ்டர் போய் அட்மிஷன் கேட்குறாங்க. இதுதான் பேஸ். இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே இந்த சீட்டு கேட்குற சீன் ஹம்முலேருந்து ஆரம்பித்தது. நான் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஒரு தடவை நான் ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறேன். அமிதாப் பச்சன், ரஜினி சாரும், கோவிந்தா எல்லாருமா ஊட்டியில் இருக்கும்போது ஹம்ங்கிற படத்தோட ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு தடவை இவா பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஊட்டியில். சப்போஸ் ஒரு சீன் கோவிந்தாவுக்கு சீட்டு கிடைக்கல, அமிதாப் உள்ளே போய் ஏதோ கிளாஸுக்கு பின்னாடி ஏதோ பேசுகிறாரு, அவன் சீட்டு கொடுத்துட்றான், அப்படி ஒரு சீன் இவங்க பேசினாங்க. எக்ஸைட்டிங்காக இருக்குது சொல்லிவிட்டு அதை டைரக்டர் முக்குலாந்துட்டு சொன்னாங்க. அவர் வந்து நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு என்னோடய படம் வந்து அதில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது சொல்லி ரிஃப்யூஸ் பண்ணிட்டாராம். இதை வந்து என்னோட அண்ணாமலை டைமில் சொன்னார். இது நல்லா இருந்தது, எக்ஸைட்டிங்காக இருக்கும், டீசர் மாதிரி இருக்குது சொன்னேன் நான். இதை வச்சு தான் நாங்கள் ஸ்கிரிப்டை உட்காந்து ஆரம்பித்தோம். இது பேஸு. ஸோ ஒரு இடத்துல ஃபஸ்ட் ஆஃப் இது வந்து நம்ம குரோனாலஜி சொல்லக்கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹூ ஈஸி, செகண்ட் ஆஃபில் ரிவீல் வரும்போது இந்த சீன் வந்து வரும்போது ஹூ ஈஸி சீட்டுக்கு தங்கச்சிக்கு சீட்டு கிடைக்கல, இவர் உள்ளே போய் சீட்டு வாங்கி கொடுத்துட்டாரு. அந்தாலும் பயந்துட்டான், என்ன யார் இது? டிஏஜி பார்த்தாரு, ஆனால் ஒன்றுமே சொல்லலை, யார் இவர்? அடுத்த ஒரு இன்னும் 2 இந்த மாதிரி பிளாக்ஸ் வரும். யார் இவருங்கிற மாதிரி நம்ம டெம்ப்டிலே கொண்டு போனோம் ஃபஸ்ட்டு ஆஃப் ஃபுல்லாக. இதுதான் இந்த பிக்சரோடு டெம்ப்ளேட்டாக இருந்தது.